ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முட்டை தொக்கு பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் காய வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து 2 ஆனியன் பாருங்கள், பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, 4 பச்சை மிளகாய், இதெல்லாம் போட்டு நம்ம ஒட்டுக்கவே போட்டுடலாம். ஏன்னா போடணும், அது தனியாக போடணுன்றது கிடையாது, ஒட்டுக்கவே போட்டு வளர்த்துக்கலாம். என்னென்ன போட்டிருக்குன்னா 2 வெங்காயம், 1 தக்காளி, 4 பச்சை மிளகாய். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வளர்ந்து. இங்கே பாருங்கள், 1 கைப்பிடி புதினா கொத்தமல்லி. இந்த கிரேவிக்கே இதுதான் வந்து டேஸ்ட்டு கொடுக்குறது. 1 கைப்பிடி புதினா கொத்தமல்லி இதில் போடலாம். இப்போ இது வணக்கிட்டு நான் அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் வணக்கணும். வணக்கிட்டு அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் காய்ச்சிருக்கேன். பட்டை கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். அது வந்து இப்போ நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம அரைச்சி விட்ட மசாலா புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி இந்த பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட் இதில் சேர்த்துட்டு இந்த பச்சை வாசனை போனோடனே உங்களுக்கு என்னென்ன மசாலா போடுறதுன்னு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அதில் நல்ல மசாலா கொதிச்சிட்டு இருக்கு. இதில் வந்து இப்போ 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோடனே அதை ஒரு கிளறி விட்டுடலாம். இது நல்லா பச்சை வாசனை போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது போட்ட உடனே இப்போ பாருங்கள், இதில் வந்து 1.5 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா, 1 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். இப்போ இதெல்லாம் வந்து இதில் சேர்த்துடலாம் நம்ம. இது நல்லா பச்சை வாசனை போட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது பச்சை வாசனை போனோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து இப்போ கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். நான் உப்பு முன்ன போடல, கல் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கங்க. நான் கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நான் வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். எங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வாட்டி இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதே நல்லெண்ணெய் விடுறேன். குழம்பு நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். பாருங்கள் குழம்பு எவ்வளோ திக்காக வந்திருக்குன்னு. இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை இதில் போடலாம். இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. நான் போய்ட்டு இந்த தேங்காய் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்து ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 சில் தேங்காய், ஒரு 10 முந்திரி போட்டு அரைச்சிருக்கேன். அந்த பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். இது இப்போ ஒரு கிளறி விட்டுடலாம். ஒரு கிளறி விட்டு இப்போ வந்து இது பாருங்கள், இதில் மொத்தம் வந்து 5 முட்டை வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து இது குழம்புல சேர்த்துடலாம். நம்ம உடச்சி ஊற்றி செய்கிறத விட இந்த மாதிரி போட்டோம்னா எல்லோரும் விரும்பி சாப்பிட்லாம். மதியானத்துக்கும் நல்லாயிருக்கும். இது ஒவ்வொன்றா இப்போ குழம்பு உள்ளே போட்டுடலாம். இப்போ லைட்டாக உடையாமல் ஒரு கிளறி விடலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் குழம்பு இது கொதிச்சு வந்த வாட்டி உங்களுக்கு நான் எப்படின்னு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை குழம்பு ரெடி. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும்.